சொல்றி நல்லா இருக்கியா? பொம்பளை பிள்ளைனா அடக்க ஒடக்கமா இருக்கணும். என்கிட்ட பேசும்போது முதல்ல அடக்க ஒடக்கமா பேசணும். நீங்க எல்லா பெண்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க. ஆமா, நான் ஏதாவது அடக்க ஒடக்கம் பண்ணாம நிக்கிறேன். நிறைய பேர் தான் இருந்தாங்க. ஏதாவது திறந்து போட்டுருக்கேன். அடக்க ஒடக்கமா என்கிட்ட பேசுனா பேசுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படியா? சரி சரி. அடக்க ஒடுக்கமா என்ன தெரிய மாடி உனக்கு? என்ன பிடிக்க விட மாட்டேங்கிறான்? அவ பிடிக்க மாட்டா. ஏன்னா எனக்கு அவளை மரியாதை கொடுப்பா. அது மட்டும் இல்லாம ஆள் இருந்தா பிடிக்க மாட்டாங்க. ஆனா ஆள் இல்லைன்னா பிடிப்பா. ஆள் இருந்தாலும் நான் பிடிக்க போறதில்ல, ஆள் இல்லாட்டி பிடிக்க போறதில்ல. அதான் உண்மை. சரி, பணம் போயிட்டு போகுது. உன் கூந்தல் மட்டும் இவளுக்கு கருமையா நீளமா இருக்கு. அதுக்கு என்னடி பண்ற? என் கூந்தல் வளர்ச்சி காரணமா என் கொசு மூத்திரம் குரங்கு மூத்திரம் ரெண்டு கலந்து. அது என்ன கொசு மூத்திரம்? நீ 4 நாளைக்கு ஏன் மூத்திரம் தேய்ச்சி போற? உனக்கு அப்படித்தான் இருக்கு. காயமுடு. ஓ மூத்திரத்தை கொண்டு போய் மிருதா காட்ட கொடு, அவர் தேய்ச்சி திரட்டும். சரி, அது பண்ணா போயிட்டு போகுது. என்ன ஏன் பாவடை நீ கேட்டுகள் இல்லாம எடுத்து கட்டிட்டு வர்ற? பாவடையா? ஆமா. என்னமோ அங்க தோசை காய போட்டுருந்துச்சு. நான் அம்மனத்தோட எவ்வளவு நேரம் நிக்கிட்டு பரவாயில்லடி அப்படி தூக்கி கட்டி வந்துட்டேன். இந்த முகம் மட்டும் இப்படி அழகா இருக்கு. உன் முகத்தை இன்னும் கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருக்க நம்மள தோணுது. ஆமா, உன் முகத்துக்கு என் முகத்துக்கு என்ன வெண்மை தெரியுமா? காலையில இவளை நக்கணும், மதியம் அவள் நக்கணும். பொழுதானா எவ்வளவோ யார் அப்படி கொடுக்குறா? தேனை ஊத்தி நக்கா முகம் நல்லா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நம்ம 2 பேரும் இனிமே என்னைக்கு நம்ம 2 பேரையும் போட போறாங்கன்னு தெரியாது. அதனால கொஞ்ச நேரம் அம்மா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாமா? சந்தோஷமா இருக்கணும். ஆமா, அம்மா வர்றத பார்த்து சந்தோஷமா இருக்கலாமா? இல்ல அம்மா வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கலாமா? அம்மா வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். எப்படி? இப்ப நான் போனேன்னு வச்சுக்கேன், நான் எதுக்கு போவேன் பின்னாடி? ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நீயும் பொம்பளை புள்ள தானே? ஆமா. நானும் பொம்பளை புள்ள தானே? ஆமா. நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையா? என்னடி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? இல்லடி, நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையான்னு கேட்டேன். வயசுக்கு வந்துட்டேன். ஏய், வந்துட்டியா வரலையா? வந்துட்டேன். வந்துட்டியா? நீ வந்துட்டியா? நீயா வந்தியா? உனக்கு வர வச்சாங்களா? யாரு? நான் எங்க வயசுக்கு வந்து தெரியுமாடி? எங்கடி வயசுக்கு வந்த? சுடுகாட்டுல மண்டை ஓட்டுல வயசுக்கு வந்தேன். சுடுகாட்டுல மண்டை ஓட்டலையா? எப்படி அது? காட்டு பக்கம் விறகு போலான்ட்டு போயிட்டேன். அங்க போன உடனே மேடு பள்ளமா இருந்துச்சு. மேட்டு மேல காலை வச்சு லவக்குன்னு பள்ளத்துல காலை வச்ச பாரு, லவக்குன்னு கிழிஞ்சு போச்சுடி. என்னதுடி? கீழே குமிஞ்சு பார்த்தா மண்டை ஓடு ஆன் இருக்குது, குழந்தை நிக்குது. வயசுக்கு வந்து நட்சத்திரம் சரியில்லாம போச்சு எனக்கு. சரி, நான் போய் ஜோசி காட்டு போய் சாதா பக்காட்டு போன பாரு. அப்பதான் சொல்றேன், உனக்கு 48 நாளைக்கு நாகல் இருக்குதுமா, புத்துக்கு பால் ஊத்து சரியா போயிரு அப்படின்னு சொன்னாரு. நானும் கொண்டு ஒரு 47 நாள் கொண்டே பால் ஊத்திட்டேன். ஒரே ஒரு நாள் பால் கிடைக்காம எருக்கா பாலை கொண்டே ஊத்திட்டேன். அது ரெண்டு பாம்பு செத்து போச்சுனா தம்பி. இப்ப ஊரா அலையில புத்து கிடைக்காம புத்து நல்லா இருந்தா கூட நாய் ஊத்திட்டாங்க. என் புத்துல ஏற்கனவே பாம்பு உள்ள இருக்கு. அப்படியா? அதனால எங்க அப்பத்தா புத்து வந்து சும்மா தான் கிடக்கு. ஏண்டி உன் புத்து கொடுக்குற பாம்பு வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்குமா? ஆமாடி, வெளியே வரவே வராதா? அது எப்ப என்ன பகல்ல போயிருமா, இரவானா வந்துரும். உங்க அப்பதா புத்தா? எங்க அப்பதா புத்து செவனேன்னு கிடக்குது. 5 லிட்டர் கேக்கு. ஐயோ, 50 லிட்டர் கேக்குடா உங்க அப்பதா புத்துல. ஆமா, அதுக்கு புத்துல பாம்பே இல்லையா? உனக்கு பாம்பு அங்க உடனே ஆசைப்பட்டியனா நேரா எங்க அப்பதா புத்துக்கு வா. நீ பட்ல இந்த புத்துல புந்து இந்த புத்துல வரலாம், இந்த புத்துல புந்து இந்த புத்துல வரலாம். அம்புட்டு அகலமா புத்து நிறைய இருக்கு, நல்லா பெருசாவும் இருக்கும். தலைய கூட விட்டுக்கிட்டு நிக்கலாம்னா பாரு. தஞ்சாவூர் புத்துல அப்படிதான் இருக்கு. ஏய், அம்மா வர்றாங்க. அம்மா வந்து அடை கொடுக்கமா வணக்க வைக்கணும். அம்மா கூப்பிடலாமா? அம்மா வெள்ளிமணி சின்னத்திலே நல்ல நல்ல சந்தனதா, வெள்ளிமணி கிண்ணத்தில நல்ல நல்ல சந்தனதா, சந்தனத்தை தட்டி நீ இந்த கொண்ட சந்தனதா, அது ஏதோ பிரார்த்திச்சிருக்காதடி, அன்பே என்னும் மறுகாதடி, அள்ளிக்கொள்ள போரே உன்னாலதாகதா, அள்ளிக்கொள்ள போரே உன்னாலதாகதா, வெள்ளிமணி கிண்ணத்தில நல்ல நல்ல சந்தனதா, சந்தனத்தை தட்டி நீ இந்த கொண்ட சந்தனதா, அது ஏதோ பிரார்த்திச்சிருக்காதடி, அன்பே என்னும் மறுகாதடி, அள்ளிக்கொள்ள போரே உன்னாலதாகதா, அள்ளிக்கொள்ள போரே உன்னாலதாகதா.
நல்ல நல்ல சந்தனத்தை தொட்டது மங்களம் உண்டாகட்டுமா? உனக்கு அவசியம் உண்டாகட்டும். எங்கம்மா உண்டாவது? நானும் ஊரா போறேன், உண்டாகவும் மாட்டேங்குது, குண்டாகவும் மாட்டேங்குது. இல்ல இல்ல, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்ததை விட இப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கிறியே, என்ன காரணம்? இப்போ ஆய்க்கிறதா வேலை என்ன? 3 நாளா வாங்கல அதிக. ஆமா, நான் தான் கேக்குறேன், அது எதுக்கு தான்? அது என்னது? ஐயோ என்னமா அது நீங்க சொல்லலாம். பாரு தூக்கமே வரமாட்டேங்குது நினைச்சா. அது என்ன காரணம் நமக்கு என்னன்னே தெரியாது. தெரியாது. சரி சரி, நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். ஏய், ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? அப்பா வந்தாரா? வந்துட்டாரு. உங்ககிட்ட வந்தாரு, என்கிட்டயும் வந்தாரு, இவகிட்டயும் போனாரு. ஆனா கொப்பை மோசமானவன் நம்பிராஜன். ஏமா நம்பிராஜ குடும்பம் 4வது குடும்பம் சரியாத்தமா இருக்குது. என்ன தெரியுமா? எகிட்ட வீட்டை ராமசாமி கொண்டாடி போய் கட்டி பிடிச்சி படுத்திருக்காருமா. அப்பா அப்படியே செஞ்சிருக்க மாட்டாரு. யார் செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? அப்பாவா அப்படி செஞ்சாரு? புருஷன் வந்து என்கிட்ட சொல்ல வந்தேன். நம்பிராஜ வந்து என் வீட்டை படுத்து கேட்கிறாரு, நீ என்கிட்ட சொல்லி அவன் என்ன சொல்ல வந்தேன். நீ உன் தப்ப மறைக்கிறதுக்கு அவரை நீ குற்றவாளி ஆக்குற. நான் உண்மைதாமா சொல்றேன். நீ வேணா அப்பா கேட்டு பாரு. ஆமா, என் அப்பா வந்திருந்தார் அப்படின்னா நல்ல விஷயங்களை சொல்லதான் வந்திருப்பாரு. ஆமா, அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாரு? வள்ளி திணைக்காடு காவல் போகுது, சரி நீங்க 2 பேரு கூட குத்தாதனால. அதானே நானும் நீங்க எப்போ வருவேன் நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் 3 பேர் சேர்ந்து போலாம்டா. இல்லடி, அப்பா விவரத்தை சொன்னாரா? ஆனா காடு அப்படின்னு சொன்னாரா? இங்க இப்ப காவலுக்கு போகணும்னு கேட்டேன், காட்டுக்குன்னு சொன்னாரு. எனக்கு அழுகையா வந்துருச்சு. ரொம்ப அழுதுட்டேன்டி. அங்க போனா பயமா இருக்குமே. ஆனா அந்த கன்றாதி முத போக போக பயமா தான் இருக்கு. ஆனா ஒரு தடவை நம்ம போயிட்டோம்னா அப்புறம் நம்மளே ஆள் தொலைவ ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு? திணைக்காடு காவலுக்கு போறதுக்கு. நீ அதுலயே வந்து நீ கை திறந்தாலும் நீ வந்து போய் பழகிட்ட. எத்தனை காரணம் பாத்திருக்கேன். உனக்கு பயமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்களும் சின்ன பிள்ளை, எங்களுக்கு பயமா இருக்காதா? கொஞ்சம் கண்ணை மூடிக்க வேண்டியதா முத, அப்புறம் கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம பாக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? திணைக்காடு காவலுக்கு போகும்போது இங்க பெரிய பெரிய மிருகம், பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கும். எந்த மிருதங்க நான் பார்க்காத மிருதங்கம்மா. எத்தனை மிருதத்தை நான் பார்த்திருப்பேன். நான் பார்த்த மிருதங்க 3 போய் செய்தாங்க. வையாபுரி, கருணாநிதி, பழனிசாமி பெரிய மிருதம். இப்ப பெரிய பெரிய மிருதங்கள் எல்லாம் பூதியா இருக்கா? இல்ல நல்லா இருக்காது, ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இங்க இருந்தா இந்த கரடி, புலி, சிறுத்தை இதெல்லாம் வந்தா என்னடி பண்ண முடியும்? சிங்கம், புலி, கரடி, சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை, புலி, சிறுத்தை. நாங்கெல்லாம் காட்டுவாசிய. அப்பா வந்து அவருக்கு இந்த கல்வி எல்லாம் சொல்லி கொடுக்கல. அதனால சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. ஆமா, இப்ப இந்த பையன் நல்லா படிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, டிகிரி வாங்கியிருக்கு. ஆமா, நாக்கு எவ்வளவு சுத்தமா இருக்கு. உனக்கு ஏன் நாக்கு வந்து சுத்தப்படுத்துறது முடியலையா? 3 நாளா நாக்கு போடுறது இல்லம்மா. நாக்கு போட்டா நாக்கு சுத்தமா இருக்கு. ஏய், இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னம்மா தெரியுதா? மரியாதையை பேசணும். ஆமா, நான் முத இப்பதானே வந்திருக்கேன். அப்புறம் இன்னும் போக தெரியும். எதையுமே வார்த்தையை சுத்தமா பேசணும்படி அப்படித்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு வரவே மாட்டேங்குது? நான் ஒண்ணு தப்பா பேசலையே. என்ன காரணம்? நாக்கு நான் ஏன் போடணும்? இல்ல இல்ல, உன் நாக்குக்கு நான் ஒரு வைத்தியம் பண்ணணும். சரி, கொடுத்தா அதை செய்ய மாட்டேங்கிறேன். அப்போ நாக்கு சுத்தமாட்டுமே. அம்மா சொல்லியிருக்காங்க, பேச்சு வரல அப்படின்னா இந்த திப்புளி, வசம்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதை அரைச்சி உள்நாக்குல தடவணும். முடி அந்த வசம்பு அதிகமாச்சு உள்நாக்குல தேய்ச்சனாலதான் இப்ப நல்லா இருக்குது.
இப்ப நான் கொஞ்சம் நீ எப்படியே பேசி சொல்லப்போ ஆமா இப்ப என்ன தெரியுமா காட்டுக்கு காவலுக்கு போச்சு இருக்காரு மானப்பாடி பறவைகளை கவனத்துல விட சொல்லிருக்காரு. ஆமா 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 கல்ல குண்டி அடிக்கப்படாது, கல்லால் அடிக்க கூடாது, நம்ம பாடக்கூடிய ஒவ்வொரு சொல்லால தான் பறவைகள் ஆளோலம் சோனா பறவை பறந்துரும் அப்புறம் அப்ப சொல்லுங்க. அடியே பாத்தியாவல அடியே அப்ப மதுரை மீனாட்சி அம்மா மாதிரி இருக்காங்க. ஆமாமா சரிதா அதுல அவளை பார்க்கமா அவளை ஃபுல்லா வேகட்டேன். ஆமா ஏன் நீ கருப்பா இருக்கா இல்ல கலையா அழகா இருக்கு. ஆமா ஆமா அதனால இப்ப என்ன சேராம சேர்ந்துருக்கிறோம். ஆமா ஆமா இவங்க எல்லாம் எங்க போன ஒரு வாரமா நானாமா எல்லாம் கண்டவர்களா வேற ஒருத்தனா கூப்பிடுறேன். நீ அப்படி போற ஆளுத்த ஒருத்தனா கூப்பிடுறேன். தினாவூர்ல போனாதான் நம்மள முன்னுக்கு வர முடியும். ஆமா தினாவூர்ல கூப்பிடுறாங்கன்னா அவங்க தினாவும் வந்து அட்வான்ஸ் வாங்க நம்ம கூப்பிடுறாங்க. ஆமா தினாவூர் ஏஜென்ட் ஆனா கொடுத்துறாங்க போய் தான் தெரியணும். ஆமா ஆமா அதனால இப்ப கட்டக்கு போமா நாளைக்கு நம்ம போறோம். ஆமா நீ வர்ற ஆமா தேமா அங்க போயிடுவா அங்கிட்டு ரூம் போட்டுக்குவா காலை தங்கிடுவோம் அங்கே. அடியே அங்க பாரு 2 மலை அந்த 2 மலை சத்துல விட்டடிச்சா பொத்துல ஓமலே காட்டு அடி ஓமலை அதை விட பெரிய மலை இல்லடி ஓமலை அதை விட பெரிய மலை. மேமலையும் அப்படித்தான் கீமலையும் அப்படித்தான். ஆமா ஆமா அந்த என்னடி இந்த 2 குருவி ஒண்ணு கிடைக்குது அவ்வளவு நலஞ்சிருக்குது. என்ன இம்புட்டு ஒண்ணு கிடைச்சிருக்குது. மலையில அருவிகள் வருது. அருவிகளா எப்படி தெரியுமா அது என்னடி குருவிய பத்தியா கிளி அது என்ன குருவி கிளிமா கிளி கிளி இல்ல கிளி வெள்ளை வெள்ளை இருக்கு அது வந்து வெள்ளை கிளி. அது பார்த்த உடனே அந்த அருவியில் வரக்கூடிய தண்ணியில பார்க்கல நம்ம எல்லாம் 3 பேர் போறோம் நம்ம துணியெல்லாம் அவுத்து வைக்கிறோம். அதை செய்வோம் இத செய்வோமா இதத்தான் நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நம்ம 3 பேர் எல்லாம் ஒன்னா போய் துணி எல்லாம் அவுத்து மேல வச்சுட்டு இந்த பசங்களை கூப்பிட்டு 4 பேர்த்து இந்த துணியை பாத்துக்கணும்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு நம்ம 3 பேரும் அப்படியே உல்லாசமா குளிச்சா எப்படி இருக்கு. கட்டோடு கொழலாடாரு பெண்கள்லாம் வந்து ஆடை கட்டி தான் குளிக்கணும். அப்படியா தெரியுதா உனக்கு? எந்த ஆடமா கட்டி குளிக்கலாம் ஆடை கட்டி குளிக்கப்படாமா அப்படியே குளிச்சாதான் நல்லா இருக்கும். நானும் அம்மாவும் ஆடையெல்லாம் கட்டி வச்சு குளிக்கலாம். எங்களோட வந்து நீ குளிக்கிறேன்னு சொல்றீங்க அது எப்படி? எல்லாமே பெண்கள் தாண்டி எல்லாமே பெண்கள் தானே. அம்மம்மா காட்டு வந்து ஆடை கட்டு பாடும் பூவாடை கொண்ட மேனிதன் ஆசை வெள்ளோடும் ஆசை வெள்ளோடும் அம்மம்மா காட்டு வந்து ஆடை கட்டு பாடும் பூவாடை கொண்ட மேனிதன் ஆசை வெள்ளோடும் அம்மம்மா
சந்தோஷமா இருக்கா? அதுல ஆணும் பெண்ணும் சேர விட்டா புள்ள பிறக்காது. இப்ப எல்லாம் எந்த ஆணையும் சேர்த்தெல்லாம் புள்ள பக்கிறது இல்ல. அப்புறம் புள்ள பக்கிறதுக்குலாம் எவ்வளவோ மருந்து எவ்வளவோ வைத்தியங்கள்லாம் வந்துருச்சு. அதனாலதான் புள்ள தாய்ப்பால் குடிக்காமே புள்ள சோம்பேறித்தனமாவே இருக்குது. எல்லாம் தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளைங்க நல்லா கலார்னு பேசி நல்லா போகும் வரும். இன்னைக்கெல்லாம் பாதி நேரில் இப்ப பொட்டை பால் குடிக்க மலரில் வழிந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிக்க உதவி 2 வாடியதென்ன பூவிகள் தேடியதென்ன மனம் நாடியதென்ன மலரில் வழிந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிக்க உதவி 2 வாடியதென்ன மனம் நாடியதென்ன மாலையிடம் மேலையுடம் மேலத்திறந்தான் மாலை கொடி மலரில் வழிந்த ரத்தத்தை உறிஞ்சு பாத்தியா அப்பா சொன்னார்ல ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தை கண்ணார்களா நம்ம காரியத்தை விட்டுற பத்தியா அதான் சிறுபுள்ள போட்ட எல்லாமே வீடு போய் சேர்றதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் நம்ம எடுக்கப்படாது. அதான பார்த்தேன் நம்ம வித்தியாசமா நடக்கணும். ஏன் தெரியுமா நம்ம யார் மரத்து இப்ப இருக்கணும் என்ன தில்லான ஒரு பெண்மணி இருந்தா அவளுக்கு பிறக்கப்பட்ட புள்ளதான் நந்தனாரு. நந்தனார் மாதிரி நம்ம இருக்கணும். உடனே உழுதாரு, உடனே விதைச்சாரு, உடனே நாத்து நட்டாரு, உடனே அறுவடை செய்யாரு. அப்படித்தான் நம்மளுடைய உள்ளமா
சொல்றீங்க? அடுத்தவங்க சொத்து மேல. அடுத்தவங்க சொத்து மேலையா? ஏன் அடுத்தவங்க சொத்து விட்டா யார் ஆசைப்படணும்? இல்ல நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசைய சொத்து சொத்தா கிடைச்சு அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசை ஆமா எவாரடி ஒரு பறவை கூட ஒண்ணுக்கே போக மாட்டேங்குது. இல்ல நீர் கிடப்பா இருக்குமா? அதுதானே ஒரு பறவை கூட பறவை கூட போக மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற பறவையே நம்ம விரட்டி விட்டு வச்சுக்க நம்ம 2 பேரும் பிடிச்சி விரட்டாமே ஓடிட்டு இருக்கு. அதனால இப்ப என்ன தெரியுமா, நம்ம வந்து இப்ப என்ன குறையா இருக்கோ அப்பா கூப்பிடும் போது நீங்க பூஜையை பாதையை விட்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா அந்த பூஜையில வந்து முருகனை நீங்க மீண்டும் கும்பிடணுமா? கும்பிடுங்க. அதனால எல்லாம் முருகன் குறைதான். ஆமா என்ன இப்படி குறையே வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் வந்து வராது. மயில்கள் அட்டிய மாடுது வேலன் மலையினிலே அந்த சுந்தரத்தை வேணும் நெஞ்சு நிலாடுது விராலி மலையினிலே ஐயா விராலி மலையினிலே மயில்கள் நாட்டிய மாடுதை வேறு மலையினிலே அந்த சுந்தரத்தை வேணும் நெஞ்சு நிலாடுது விராலி மலையினிலே ஐயா விராலி மலையினிலே மயில்கள் நாட்டிய மாடு வேறு மலையினிலே காவேரி வாயும் சோழ மயலும் காவேரி வாயும் சோழ மயலும் கண்ணனந்தாரும் அந்த கண்ணன் கண்களில் புண்ணிய பார்த்த கண்ணி தமிழ் அந்த கண்ணன் கண்களில் புண்ணிய பார்த்த கண்ணி தமிழ் ஐயா கண்ணி தமிழ் பேசும் போக மயில்கள் நாட்டியமானது வேறு மலையினிலே அந்த சுந்தரத்தை நெஞ்சு நிலனது ராணி மலையினிலே ஐயா ராணி மலையினிலே எத்தனை பயங்கள் எத்தனை கோவில்கள் எங்கள் முருகனுக்கு எத்தனை கோவில்கள் எத்தனை பயங்கள் எங்கள் முருகனுக்கு அந்த அன்னைக்கு நினைத்து முன்புள்ள செல்வகுமாரனுக்கு எங்கள் சக்தி முருகனுக்கு அந்த அன்னைக்கு நினைத்து முன்புள்ள செல்வகுமாரனுக்கு எங்கள் சந்தி முருகனுக்கு போக மயங்கள் நாட்டியமானது வேலை மலையினிலே அந்த சுந்தரத்தை நெஞ்சு நிலாடுது ராணி மலையினிலே ஐயா ராணி மலையினிலே போக மயில்கள் நாட்டியமானது வேலை மலையினிலே செந்தூர் முருகனுக்கு அரோகரா அரோகரா இந்த புறக்கு முண்டையெல்லாம் எங்க கூட்டிட்டு வராங்க. சாமி கும்பிட்டு முருகனை வேண்டிக்கிட்டு இருக்கிற என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னை அந்த ஆளு கூப்பிட்டுட்டே இருக்காருமா. நான் அப்படியே இருந்து பாட்டிருக்கேன். இப்போ போய் டவுசரத்துக்கு காட்டுறாரு. முகத்துல முடிச்ச அந்த இடத்துக்கு புனிதமான இடம். அவன் ரொம்ப புனிதமான இடம். ஜெயபால் முற்றிருந்த முனிவர்கள்லாம் தவத்துக்குரிய இடம். யாராவது தவ முனிவர்கள் வந்தால் அவர்களை வரவேற்று வணங்க வேண்டும். நமது இழுத்தவர்கள் வந்தா என்ன உபசரிக்கணும். சரிமா என்ன ஆடி பாடி விளையாடணும். என்ன பிறகு என்னை அழைக்கணும். சரிமா போயிட்டு வரட்டுமா? ஆலோலம் சோ உள்ள லைட் ஏறியா பாருங்க.